பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இங்கு வேதம் சொல்லியிருக்கிறது மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் என்று. தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியம். இன்றைக்கு மனித அதிகாரத்திற்கு மேலான அதிகாரம் தேவனுக்கு உண்டு. அவர்தான் எல்லா விதமான வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொண்டவர். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிரதான கட்டளையை நமக்கு கொடுக்கும்போது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் நீங்கள் சுவிசேஷம் அறிவீங்கள் என்று சொல்லி நாம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை பிரதான கட்டளையை வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு முதலாவது நம்முடைய வாழ்க்கையில மையப்படுத்த வேண்டியது டு ஒபே த காட்ஸ் அத்தாரிட்டி. இன்றைக்கு இந்த நாளில் கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை தற்பரிசோதித்து பார்ப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில உம்முடைய அதிகாரத்திற்கு நான் முழுவதும் கீழ்ப்படுகிறேனா என்று சொல்லி. ஏனென்றால் தேவனுடைய நோக்கம் நித்தியத்திற்குட்பட்டது. தேவனுடைய அரசாட்சி நித்தியத்திற்குட்பட்டது. தேவன் வைத்துள்ள அவருடைய அனாதி தீர்மானம் நித்தியத்துக்கு உட்பட்டது. அவர்தான் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் ஆண்டு நடத்துகிற தேவன். எனவே மனுக்குலமானது தேவன் வைத்திருக்கிற அவருடைய நியமனம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். முதல் மனிதனாகிய ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதலிலே ஆதாம் தவறியதினாலே அங்கு பாவம் உட்பிரவேசித்தது. இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில உலகம் 1000 சொல்லுங்க, உலகத்தின் வழிகள் 1000 இருக்கும். இனத்திற்கு ஒரு வழி, இன்றைக்கு மார்க்கத்துக்கு ஒரு வழி. இன்றைக்கு பார்க்கும்போது உலகத்துல மனிதனால் கொண்டு வரக்கூடிய சட்ட திட்டங்கள், மனிதனால் உண்டாக்கப்பட்ட தத்துவ முறைகள், கலாச்சாரங்கள், இவைகளெல்லாம் தேவனுடைய நியமத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா? வேதம் என்ன சொல்லி இருக்கிறதோ, கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதுதான் நமக்கு முதல் வேதத்துல, பழைய ஏற்பாட்டுல முதல் 5 புத்தகங்களை வாசிக்கிறோம். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், தோரா, the very word of God, the very God's instruction to obey the God's principles. தேவனுடைய வழிகளுக்கு நம்ம முற்றிலும் ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வழிகளிலே தேவன் வெளிப்படுவார். நம்முடைய வழிகளிலே சத்தியம் வெளிப்படும். நம்முடைய வழிகளிலே நித்தியம் மையப்படும். இந்த நாளில மனுஷனுக்கு கீழ்ப்படியதை பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் போது சில குழப்பமான நேரத்துல எதை நான் முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல, எனக்கு இதுவா அதுவா, எனக்கு எந்த வழின்னு புரியலன்னு நினைச்சுதானே இந்த நேரத்துல இந்த வார்த்தை கேட்கறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷனுக்கு கீழ்ப்படியதை பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்ப்படியது அவசியம், அவசியம், அவசியம். முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிங்க. உங்க வாழ்க்கையில பல கஷ்டங்களோ நஷ்டங்களோ இழப்புகள் வந்தாலும் தேவனுடைய மகிமை ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். இந்த நாள்ல தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியம் என்ற சிந்தனையோடு நான் இந்த நேரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நேரத்துல இந்த வார்த்தையை கொடுத்த உம்முடைய கிருபைக்கு ஸ்தோத்திரம். உமக்கு கீழ்ப்படிவதே மேலான பாக்கியமாக, எங்கள் வாழ்க்கையின் அர்ப்பணமாக இந்த நேரத்துல ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தாங்கி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.